அந்த மாரி சமயங்கள்ல யூராலஜிஸ்ட் தான் பேசி, உங்கள க்யூர் பண்றதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் இதுதான்றத அவங்களுக்கு புரிய வச்சு, சர்ஜரிக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. புத்திசாலித்தனமான பேஷண்ட்ஸும் சர்ஜரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. க்யூர் ஆயி பிரச்சனை இல்லாம நார்மலா இருப்பாங்க. சில சமயங்கள் அவங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும். "இல்ல டாக்டர், நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கேன். நான் எப்படி இந்த பைய வச்சுட்டு எனக்கு இது ரொம்ப பெரிய தலைவலி டாக்டர்" அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாடர ரிமூவ் பண்ணாம பிளாடர் உள்ளேயே இருக்கும். ஆனா, அந்த கேன்சர மட்டும் கரைக்கிறதுக்கு நம்ம ஃபெமிலியரான சோல்ஜர் யார் இருக்கா? ரேடியேஷன். ரேடியேஷன் குடுப்போம், கீமோ குடுப்போம். அந்த கேன்சர மட்டும் கிளியர் பண்ணிட்டு, இந்த பிளாடர ப்ரிசர்வ் பண்ணிருவோம். அப்ப இது இருக்கும்போது எதுக்கு டாக்டர் நீங்க சர்ஜரி ஆஃபர் பண்றீங்க? ரேடியேஷன் தான் இருக்கே. அத மட்டுமே வச்சு நீங்க கியூர் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியேஷன் கீமோவ விட சர்ஜரி ஒரு 5% பெட்டர் ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா, நீங்க கேன்சர கையோட ரிமூவ் பண்ணிட்டு வெளியில வந்துடுறீங்க இல்லையா? அந்த கேன்சர வச்சுக்கிட்டு எக்ஸ்ரே குடுத்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணாம, யூ ஆர் பிசிக்கலி ரிமூவிங். அது ஆப்வியஸா இத விட ஒரு தியரிட்டிக்கலா பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ அது வந்து ஆஃபர் பண்ண வேண்டியது கட்டாயம். பேஷண்ட்ஸ் வில்லிங்கா இருந்தா அந்த சர்ஜரி பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.